ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம ஐபிஓ பிளேலிஸ்டோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய ஃபேமஸான கம்பெனிஸ் நைக்கா, எல்ஐசி, விப்ரோ, டிசிஎஸ் இந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிஸ் எல்லாமே ஐபிஓல இருந்து வந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த கம்பெனிஸ் எல்லாமே இனிஷியலா ஒரு ஸ்மால் செட்டப் பிசினஸ்ல இருந்து தான் இப்போ ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி அளவுக்கு குரோ ஆயிருக்கு. ஸோ எப்படி இந்த ஒரு பிரைவேட் கம்பெனி பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியா மாறுது? இதுல ஐபிஓனா என்ன? இந்த ஐபிஓ எப்படி இந்த பிசினஸ் குரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது? இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட. லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஐபிஓ பேசிக்ஸ். வாட் இஸ் அன் ஐபிஓ? இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி அதோட பிசினஸ்ல நல்ல க்ரோ ஆயிட்டே வருது. அந்த கம்பெனி இன்னும் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அந்த கம்பெனிக்கு இன்னும் நிறைய ஃபண்டு தேவைப்படுது. இந்த கம்பெனி என்ன நினைக்குதுன்னா, ஐபிஓ மூலமா இதுக்கு தேவையான ஃபண்டை ரைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்குது. அதாவது ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த நேம்ல இருந்தே புரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு ஆஃபர் பண்றாங்க. அதாவது பப்ளிக் பீப்புள் யாருனாலும், அதாவது நீங்க, நான் யாருனாலும் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பை பண்ணி இந்த கம்பெனில இன்வெஸ்டர்ஸ் ஆக முடியும். ஸோ இந்த பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் மூலமா வர ஃபண்டை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட எக்ஸ்பான்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸை தான் ஐபிஓன்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக் கொடுக்கறது மூலமா வர ஃபண்டை யூஸ் பண்ணி கம்பெனியோட growth-க்கு யூஸ் பண்றாங்க. இல்ல வேற அதர் நீட்ஸ்க்காகவும் ஐபிஓ வருவாங்க. ஸோ இந்த ஷேர்ஸை ஆஃபர் பண்றது மூலமா அவங்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஐபிஓ ப்ராசஸ் மூலமா. ஐபிஓங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ஈவெண்ட் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டே டு டேல நம்ம யூஸ் பண்றது ஸ்விக்கி. ஸோ இந்த ஸ்விக்கிங்கிற பிஸ்னஸ் வந்து டே டு டேல நம்ம ஈஸியா எப்படி க்ரோ ஆகுது, யாரெல்லாம் இந்த கம்பெனிக்கு ஒரு காம்படிட்டரா இருக்காங்க, எந்த மாதிரி இந்த கம்பெனி க்ரோ ஆயிட்டு இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த கம்பெனி வந்து ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி பப்ளிக் பீப்புள், அதாவது ஒரு சின்ன ஃபண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ற நார்மல் பப்ளிக் பீப்புள் டைரக்டா போய் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எனக்கு கொடுங்க, நான் உங்க கம்பெனில ஒரு மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னா பண்ண முடியாது. ஒன்ஸ் இந்த ஸ்விக்கி கம்பெனி நவம்பர் 2024 வந்து ஐபிஓ வந்தாங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சிருக்கிற நார்மல் பப்ளிக் பீப்புள் கூட இந்த கம்பெனில இன்வெஸ்டர்ஸ் ஆக முடியும். அதாவது ஸ்விக்கியோட growth-க்கும் இந்த ஃபண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ற நார்மல் பப்ளிக் பீப்புளும் grow ஆக முடியும். அவங்களுக்கு செகண்ட் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதன் மூலமா இந்த ஸ்விக்கி வந்து ஒரு நார்மல் ஒரு ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஷிப்ல இருந்து ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட சில நிறைய ஓன் ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் லெவல்லையும் அவங்க பிராண்ட் லெவல்லையுமே நல்லாவே ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்களோட நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ற ரீசனுக்காக ஐபிஓ வருவாங்க. ஐபிஓங்கிறது ஒரு கேட் மாதிரி. ஒன்ஸ் அந்த கேட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பப்ளிக் பீப்புள் யாருனாலும் அந்த கம்பெனில இன்வெஸ்டர்ஸ் ஆக முடியும். ஸோ இப்படி பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் ஆகுறதுனால அந்த பிரைவேட் கம்பெனி ஒரு பப்ளிக் ட்ரேடட் கம்பெனியா மாறுது. இந்த த்ரூ அவுட் ப்ராசஸை தான் நம்ம ஐபிஓன்னு சொல்றோம். எப்படி ஒரு கம்பெனி பப்ளிக் கம்பெனியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இனிஷியலா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்மால் செட்டப் பிசினஸ் ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஃபர்தரா க்ரோ ஆகும்போது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கன்னா, ஃபவுண்டர்ஸ் இருக்கலாம், மேபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கலாம், இல்ல சில பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு செர்டைன் ஃபியூ பீப்புள்ஸ்குள்ள இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் ஓனர்ஷிப், இந்த கம்பெனியோட கண்ட்ரோல் வந்து இருக்கும் பிரைவேட் கம்பெனியா இருக்கும்போது. இதுவே இந்த கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா பப்ளிக் பீப்புள் இந்த கம்பெனில இன்வெஸ்டர்ஸா இருப்பாங்க. அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இந்த கம்பெனி மாறிடுது. ஒன்ஸ் இந்த கம்பெனி ஐபிஓ மூலமா பப்ளிக் வந்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனிஸ் எல்லாமே செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த பப்ளிக் கம்பெனிஸ் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணணும். இதனால இன்வெஸ்டர்ஸ் யாருனாலும் குவார்டர்லி வைஸ் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால இந்த கம்பெனியோட டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, அதே மாதிரி மார்க்கெட்ல இந்த கம்பெனிஸோட ரெஸ்பெக்ட் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. தென்
வாட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா இது ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு மார்க்கெட் பிளேஸ். இந்த மார்க்கெட் பிளேஸ்ல பப்ளிக்கா லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆகும். இந்தியால என்எஸ்சி பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்த என்எஸ்சி பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்து பப்ளிக் பீப்புள் யாருனாலும் பை செல் பண்ண முடியும். இது வந்து டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ்ல இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல ட்ரேடு பண்ண முடியும். அதாவது இந்தியால 9:15 to 3:30 பிஎம்ல லிஸ்ட் ஆயிருக்கிற ஷேர்ஸை வந்து நம்ம பை பண்ணிட்டு செல் பண்ணவும் முடியும் எப்போனாலும். கம்பெனிஸ் என்ன ரீசன்ஸ்க்காக எல்லாம் ஐபிஓ வராங்கன்னு பார்க்கலாம். ரைசிங் கேபிட்டல் இதுதான் ஒரு பிரைமரி ரீசன். ஏன்னா ஃபண்டிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கும் இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் அங்கே ஒரு ஃபண்டிங் வந்து தேவைப்படும். ஸோ இதுக்கு தேவையான கேபிட்டலை வந்து ஐபிஓ மூலமாக இந்த கம்பெனிஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க. ரீபே ஒரு கம்பெனி இனிஷியலாக ஸ்டார்ட் அப் பண்ணும்போது சில கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அந்த கம்பெனியோட அந்த டெப்ட்டுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதுல யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு அந்த ஃபண்டு வந்து போகாது. இதனால அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால இந்த டெப்ட் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனிஸ் வந்து ஐபிஓ வருவாங்க. அதன் மூலமாக வர ஃபண்டை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியில் டெப்டை ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. இல்லை சில கம்பெனிஸ் வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக மாற்றுறதுக்காகவும் ஐபிஓ வருவாங்க. பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்ல க்ரோ ஆகிருக்க கம்பெனி இன்னும் ஃபர்தராக க்ரோ ஆகணும், நியூவாக ஒரு பிரான்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நல்ல ஒரு நாலேஜபிள் ஸ்டாஃப்ஸை வந்து ஹையர் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீட்ஸ்க்காகவும் ஐபிஓ வருவாங்க. ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் டு எக்ஸிட் ஒரு கம்பெனி ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பிரைவேட் கம்பெனியாக இருக்கும்போது அந்த கம்பெனியோட இனிஷியல் ஸ்டேஜில் சில பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 20 இயர்ஸ் ஆகிருச்சு. ஆனால் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இவங்க 20 இயர்ஸாக அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கம்பெனி ஐபிஓ வந்துச்சுன்னா அந்த ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனியில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் ஷேர்ஸை கூட செல் பண்ணி அதன் மூலமாக வர ப்ராஃபிட்டை இவங்க புக் பண்ணிக்க முடியும். ஸோ ஐபிஓங்கிறது இது ஒரு சான்ஸ். ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ண முடியும். இம்ப்ரூவ் பிராண்ட் அண்ட் விசிபிலிட்டி ஒரு கம்பெனி ஐபிஓ வருதுனாங்களே நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி அந்த புரோக்கர்ஸ் எல்லாம் அந்த கம்பெனியை வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ண வைக்கணும்னு. அதே மாதிரி ஒன்ஸ் அந்த கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் அந்த செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த கம்பெனி ரொம்ப பப்ளிக் பீப்புளுக்கோ இல்லை இன்வெஸ்டர்ஸ்க்கோ ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதனால இந்த கம்பெனியோட பிராண்ட் அண்ட் குவாலிட்டி இது எல்லாமே மக்கள் மத்தியில் அதிகமாக ரீச் பண்ணும். ஸோ ஐபிஓங்கிறது ஒரு கம்பெனியோட பிராண்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ மைல்ஸ்டோனாக இருக்குது. ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே டைரக்டாக ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக ஐபிஓ வரமாட்டாங்க. ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இந்த கம்பெனிக்கு தேவையான ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எதுனா செல்ஃப் ஃபண்டிங். இப்போது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, என் பிஸ்னஸை நான் வந்து தொடங்கலான்னு இருக்கேன். அதுக்கு என்னோட சொந்த காசு கொஞ்சம் அமௌண்ட்டை இந்த கம்பெனியில் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என் மேலே இருக்கிற நம்பிக்கை மூலமாக என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இனிஷியலாக நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஜஸ்ட் ஒரு 5 lakh அமௌண்ட்டை மட்டும் வச்சு நான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் இந்த கம்பெனிக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு ஃபண்டிங். நெக்ஸ்ட்டு வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க வந்து ஒரு கம்பெனி இன்னும் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் தான் இருக்குது, பெரிய லெவலில் க்ரோ ஆகலை. ஆனால் என்னோட பிஸ்னஸ் ஐடியா வந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்யூச்சர்லையும் இதுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் அண்ட் க்ரோத் இருக்குன்னு இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நம்புகிறாங்கன்னா என் கம்பெனியில் இவங்க ஒரு 5 to 50 lakh வரை இன்வெஸ்ட் பண்ணலான்னு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்னும் அது க்ரோ ஆகலை. பட் கான்செப்ட் வைஸ் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த கம்பெனியில் ஒரு 50 lakh வரை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு ஃபேமஸான ஷோ பார்த்துருப்போம், ஷார்க் டேங்க் இந்தியா. இந்த ஷார்க் டேங்க் இந்தியாவோட ஜட்ஜ் அனுபம் மிட்டால். இவங்க வந்து ஷாதி.comோட ஃபவுண்டர். இந்த ஃபவுண்டர் தான் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். இந்த அனுபம் மிட்டால் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஓயோ ரூம்ஸ். எஸ், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் புக்கிங் பிராண்ட் இந்த கம்பெனி தான்.
அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கும்போது இந்த பிசினஸ் ஐடியா பிடிச்சு போய் அனுப்பம் மிட்டால் இந்த கம்பெனில இன்வெஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 36,000 கோடியா இருக்கு. அதாவது 4 பில்லியன் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன். ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் நியர்லி $500 மில்லியன் வரை ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில இருந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட். இது வந்து இவங்க மூலமா வர ஃபண்டிங் வந்து அதிகமா இருக்கும். அதாவது 2 crore 3 crore இந்த மாதிரி அதிகமான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த கம்பெனில அவங்களோட கண்ட்ரோல் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அதிகமான ஷேர்ஸை வந்து எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க சைடு டிமாண்ட் அதிகமா இருக்கும். இது கம்பெனிக்கு ஒரு ரிஸ்காவும் இருக்கும். நெக்ஸ்ட் பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பெரிய பிரைவேட் கம்பெனியோட ஃபவுண்டர் ஆர் பெரிய கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து என்னோட பிஸ்னஸ் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் க்ரோ ஆனதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்காகனா, என் கம்பெனி ஐபிஓ வரதுக்கு முன்னாடி அதில் இருந்து ஒரு 2 மடங்கு 3 மடங்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து ஒரு செட்டன் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஏர்லியாகவும் எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக இந்த ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டிங் ஸ்டேஜ்னு பார்த்தோம்னா பேங்க் லோன். இந்த பேங்க் லோனை பொறுத்தவரை நமக்கு தேவையான ஃபண்டு வந்து கடனாக தான் கிடைக்கும் இந்த கம்பெனிக்கு. அது வந்து இவங்க கண்டிப்பாக ரீபே பண்ணணும். அட் த சேம் டைம் அதுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டும் இந்த கம்பெனி பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு டெப்ட் பேர்டனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் மூலமாக இந்த கம்பெனிக்கு தேவையான ஃபண்டிங் கிடைச்சி இன்னும் ஃபர்தராக க்ரோ பண்ணி பெரிய அளவில் ஃபண்டு தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது மட்டும்தான் இந்த கம்பெனி எல்லாம் ஐபிஓ வரலான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி ஐபிஓ வந்துருச்சுன்னா இந்த கம்பெனிக்கு டெப்ட் பர்டன் இருக்காது, ரீபே பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இன்ஸ்டீடாக அதுக்கு இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணி அதன் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணி கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை டெப்ட் ரீபே பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட், ஐபிஓ இதன் மூலமாக ரைஸ் பண்ணி வர ஃபண்டு எல்லாமே நம்ம ரீபே பண்ணணும்னு இல்லை. இன்ஸ்டீடாக அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. இதன் மூலமாக அவங்களும் ரிஸ்க் டேக்கர்ஸாக இருப்பாங்க இந்த கம்பெனியில். ஒன்ஸ் இந்த கம்பெனி பேங்க் லோன் வாங்குதுன்னா இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பேங்க்குக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்ஸ்டீடாக அதுக்கு தேவையான அந்த ஒரிஜினல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து அவங்க ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு கம்பெனி ஃபண்டிங் ஸ்டேஜஸாக இருக்கும். கம்பெனிஸ் க்ரோத்துக்கு தேவையான ஃபண்டிங்கை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ காமனான ஃபண்டிங் ஆப்ஷன்ஸை இங்கே கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் லோன். இந்த பேங்க் லோனை பொறுத்தவரை ஒரு குயிக் ப்ராசஸ், கம்பெனிக்கு தேவையான ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணிக்க முடியும். இதனால இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பேங்க்குக்கு போகாது, அதாவது ஓனர்ஷிப் வந்து பேங்க்குக்கு போகாது. அதே மாதிரி நம்ம வாங்குற ஃபண்டிங் வந்து ஒரு கடன், அந்த கடனுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த கம்பெனி ரீபே பண்ணணும். இப்போ கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல இருந்தாலும் லாஸ்ல இருந்தாலும் நம்ம வாங்கின கடனுக்கு ஒரிஜினல் அமௌண்ட்டையும் அதுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த கம்பெனி வந்து ரீபே பண்ணி ஆகணும் இந்த ஃபண்டிங் ஆப்ஷன்ல. நெக்ஸ்ட் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ். இவங்க வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட். இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பிஸ்னஸ் கனெக்ஷன், மென்டார்ஷிப் இது எல்லாமே கம்பெனியோட க்ரோத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டராக இருக்கும். அதே மாதிரி இவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஒரு லிமிட்டெட் ஃபண்டிங்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய டிமாண்ட் எதிர்பார்ப்பாங்க, அதாவது ஷேர்ஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியோட கண்ட்ரோல் எல்லாமே இவங்க கிட்ட போகும். இப்போ கம்பெனியில இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா இவங்களோட வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஐபிஓ. மேலே சொன்ன ஆப்ஷன்ஸை விட அதிகமான அளவுக்கு கம்பெனி ஃபண்டை ரைஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஐபிஓ வருவாங்க. ஸோ இந்த ஐபிஓ மூலமா அதிகமான அளவிலான ஃபண்டை ரைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ணணும்னு இல்லை. இன்ஸ்டீடா இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பப்ளிக் பீப்புளுக்கு கொடுப்பாங்க. பப்ளிக் பீப்புள் மட்டும் இந்த கம்பெனியில் ஐபிஓ மூலமா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த கம்பெனியில் இன்வெஸ்டர்ஸ் ஆவாங்க.
அதாவது ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஒரு ஃபியூ பீப்பிள்குள்ள அதிகமான அமௌண்ட்ட வந்து கம்பெனி ரைஸ் பண்ணும். அத ரீபே பண்ணணும். இல்ல கம்பெனியோட ஃபுல் கண்ட்ரோலும் அந்த செர்டைன் பீப்பிள்குள்ள போகும். இதுவே கம்பெனி ஐபிஓ மூலமா ரைஸ் பண்றதுனால ஒரு பெரிய கேப்பிட்டல ரைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டிபிள் பீப்பிள்ல மல்டிபிள் பீப்பிள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா ஒரு மாசிவ் அமௌண்ட்ட வந்து ரைஸ் பண்ண முடியும் கம்பெனியால. அதே மாதிரி கம்பெனி இந்த அமௌண்ட்ட ரீபே பண்ணணும்னு இருக்காது. சேம் டைம் கம்பெனியோட குரோத்துக்கும் இந்த ஃபண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட ஸ்டேஜ், அந்த கம்பெனியோட நீட் என்ன இருக்கு, அந்த கம்பெனியோட விஷன் என்ன, ஸோ அந்த கம்பெனி இப்போ கரண்டா எந்த ஸ்டேஜ்ல இருக்கா, அதை டிபெண்ட் பண்ணி தான் கம்பெனி எந்த ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ்ல ஃபண்டிங்கை ரைஸ் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணும். கரண்டா பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸா இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இனிஷியலா ஒரு சின்ன பிசினஸ் கான்செப்ட்ல இருந்து தான் க்ரோ ஆயிருக்கும். இப்போ ஒரு கம்பெனி க்ரோ ஆகணும்னா இனிஷியலா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் குவாலிட்டி, கிளாரிட்டி அண்ட் விஷன், லாங் டேர்ம் விஷன் கிளியரா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி க்ரோ ஆகும். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளா எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஐபிஓ மூலமா பப்ளிக் கம்பெனியா மாறுதுங்கிறத பார்க்கலாம். இங்க ராமுங்கிற ஒரு என்டர்பிரனர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் 2015ல இட்லி தோசை மாவு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாவு கடைக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், வெட் கிரைண்டர், இந்த மாவெல்லாம் பேக் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் பேக்கேஜிங், இதெல்லாம் பண்றதுக்கு ராம்க்கு பணம் தேவைப்படும். ஸோ இதுக்கு தேவையான பணமான ராம் அவங்களோட சேவிங்ஸ்ல இருந்து 5 லேக் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ராம் தான் இந்த பிசினஸோட ஃபவுண்டர். இந்த ராமோட பிசினஸ் சப்போர்ட் பண்றதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 5 லேக் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா 5 லேக் இவங்க 2 பேரும் சேர்ந்து 10 லேக் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அசீவ் பண்ணிக்கோங்க, ராம் வந்து இந்த பிசினஸ் ஒரு பிரைவேட் லிமிட்டடா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால ராம் வந்து ஒரு 1 லட்சம் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 10 ரூபாய். டோட்டலா 1 லேக் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து 10 இன்டூ 1 லேக் 10 லட்சமா இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னா 10 லட்சம். அதாவது இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் வந்து ராம் கிட்ட 50% இருக்கும், ராமோட ஃப்ரெண்டு கிட்ட 50% இருக்கும். ஸோ டோட்டலா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து 10 லட்சமா இருக்கு. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. அதாவது இப்போ 2017. ராமோட இந்த மாவு பிஸ்னஸ் நல்லாவே க்ரோ ஆகிருச்சு. நியர்பைல இருக்கிற லோக்கல் ஷாப்ஸில், அப்பார்ட்மெண்ட்ஸில், சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாமே ராமோட இந்த மாவை தான் மக்கள் வாங்குறாங்க. ஸோ இந்த மாவோட குவாலிட்டி வந்து மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆயிடுச்சு. இதனால நிறைய ஆர்டர்ஸ் வந்து ராம்க்கு கிடைச்சிட்டே இருக்கு. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ராம்னால இதை சிம்பிள் ஹோம் செட்டப்ல இந்த பிஸ்னஸை பண்ண முடியல. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும்னா ராமுக்கு ஒரு பெரிய கிச்சன் செட்டப் தேவை. அதே மாதிரி நிறைய கமர்ஷியல் வெட் கிரைண்டர்ஸ், நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு ராமுக்கு இன்னும் அதிகமான அமௌண்ட் வந்து தேவைப்படுது. அதாவது 50 லட்சம் வந்து தேவைப்படுது இதை ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த அமௌண்ட்டை ரைஸ் பண்ண முடியல. இதனால ராம் வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல், அதாவது பிரைவேட் இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணலான்னு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷார்க் டேங்க் இந்தியா ஒரு ஃபேமஸான ஷோ. இதுல வந்து ஒரு என்டர்பிரனர் வந்து அவங்களோட பிஸ்னஸ் கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதோட கோல், இதோட க்ரோத் எல்லாமே அந்த ஷார்க்ஸ்க்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஷார்க்ஸ் தான் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டர்ஸ். இவங்க வந்து இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி இவங்களுக்கு பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி தான் இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ராம் வந்து ஒரு விசி மீட் பண்றாங்க. அவங்க தான் குணால் பால். இவங்க வந்து ஸ்னாப்டீல், அதாவது இந்தியாவோட டாப் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கம்பெனியோட கோ-ஃபவுண்டர். இந்த குணால் பால் வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டர். இவங்க கிட்ட ராம் வந்து இந்த பிஸ்னஸோட கான்செப்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த 2 இயர்ஸில் எந்த மாதிரி க்ரோ ஆயிருக்கு, அதாவது 1.5 crore அளவுக்கு இந்த கம்பெனியோட மதிப்பு வந்து க்ரோ ஆயிருக்கு. 10 லட்சத்துல இருந்து 1.5 crore அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ ஃபியூச்சராக இதை ஃபர்தராக எப்படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், ஸோ அந்த கோல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னும் ஃபர்தராக க்ரோ பண்ணுறதுக்கு 50 லட்சம் தேவைப்படுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ராம். நீங்கள் என் கம்பெனியில் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் என் கம்பெனியோட ஓனர்ஷிப் 25% உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு ராம் வந்து குணால் பாலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த குணால் பால் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த கம்பெனியோட க்ரோத் அண்ட் விஷன் எல்லாமே ரொம்ப அட்ராக்டாக இருக்கிறதுனால இந்த கம்பெனியில் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கம்பெனியோட
ஓனர்ஷிப்ல 25% வந்து குணால் பாலுக்கு போகுது. இப்போ விசி வந்து 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்றதுனால இந்த கம்பெனியோட வேல்யூ வந்து மதிப்பு வந்து 2 கோடியா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இனிஷியலா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வெறும் 10 லட்சம். இப்ப 2017ல இன்வெஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட growth வந்து 2 கோடியா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலமா இந்த கம்பெனிக்கு ஷேர்ஸ் வந்து 2 லட்சம் ஷேர்ஸ் வந்து இஸ்யூ பண்றாங்க. அதுல நியூ ஷேரா விசிக்கு வந்து 50,000 ஷேர் வந்து கொடுக்குறாங்க ராம். இந்த கரண்டா இந்த ஷேரோட மதிப்பு வந்து ₹100. ஒரு ஷேரோட மதிப்பு வந்து ₹10 இருந்து ₹100 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ₹100 டோட்டல் ஷேர்ஸ் வந்து 2 லட்சம். ஸோ டோட்டலா இந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 2 கோடியா இருக்கும். இப்போ இந்த விசி இந்த கம்பெனில இன்வெஸ்டர்ஸா வர்றதுனால இந்த குணால் பாலோட ஒரு கைடன்ஸ் வந்து இந்த ராம்க்கு கிடைக்கும். இதனால ராம் இன்னும் ஸ்ட்ராட்டஜிக் வைஸா இந்த கம்பெனியை ஃபர்தரா க்ரோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் குணால் பால் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ராம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இனிஷியலா அவங்க 2 பேரும் 100% ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் ப்ரொமோட்டர் குரூப், ராமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும். ஸோ இவங்க கிட்ட 75% வந்து ஓனர்ஷிப் இருக்கும். அதே மாதிரி குணால் பால் கிட்ட 25% ஓனர்ஷிப் இருக்கும். ஸோ டோட்டலா ராம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 75%, குணால் பால் கிட்ட 25% ஓனர்ஷிப் இருக்கும். நவ் இயர் 2022, அதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 7 இயர்ஸ் ஆச்சு. இந்த 7 இயர்ஸ்ல ராம் அவங்களோட கம்பெனில நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லைக் இன்ஸ்டன்ட் சட்னி மிக்சஸ், மில்லட் தோசை வெரைட்டிஸ், பரோட்டா, சப்பாத்திஸ், இந்த மாதிரி நிறைய ரெடிமேடு மிக்சஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ராமோட இந்த பிராண்டு வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கு. இதனால கம்பெனியோட பிஸ்னஸும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த 7 வருஷத்துல இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து 10 லட்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெர் ஷேரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ₹1000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இயர் 2017ல ஷேர் பிரைஸ் வந்து ₹100 இருந்து 7 வருஷத்துக்கு அப்புறமா ஷேரோட பிரைஸ் வந்து ₹1000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா 1000 இன்ட்டு 10 லேக் ஷேர்ஸ்னா இந்த கம்பெனியோட வேல்யூ, அதாவது இந்த கம்பெனியோட மதிப்பு வந்து 100 கோடியா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரிமெம்பர் பண்ணுங்க, இந்த கம்பெனி இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 10 லேக் அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் ஆஃப்டர் 2 இயர்ஸ் இந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 2 crore இம்ப்ரூவ் ஆச்சு. இது வந்து விசி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்டேஜில். இப்போ கரண்டா 7 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கம்பெனியோட மதிப்பு வந்து 100 கோடியா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த ராமோட இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸோட growth. இப்போ நீங்க ஓனர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா இதுல எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ப்ரீவியஸ் ஸ்டேஜை கம்பேர் பண்ணும்போது. சேம் ப்ரொமோட்டர் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப், அதாவது ராமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டில் 75% தான் இந்த கம்பெனியில் ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க. விசி வெஞ்சர் கேபிட்டல் இந்த குணால் பால் சேம் அதே ஹோல்டிங் பர்சன்டேஜ் 25% தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் மட்டும் 2 கோடியில இருந்து 100 கோடியா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட growth. ஓவர் த இயர் ராமோட இந்த பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆயிருக்குன்றதை இந்த கிராஃப் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இயர் 2015ல ராம் இந்த கம்பெனி ஸ்டார்ட் அப்பில் ஸ்க்ராட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ராமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இனிஷியலாக 10 லேக் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்மால் ஹோம் செட்டப்பில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாவு வந்து நிறைய நியர்ஹுட்லையும் லோக்கல் ஷாப்ஸ்லையும் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் நல்லாவே சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதனால ராம்க்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து ஒரு ஸ்மால் ஹோம் செட்டப்பில் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியலை. இன்னும் அதிகமான ஃபண்டு வந்து ராமுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபர்தராக இதை க்ரோ பண்ணுறதுக்காக ராம் வந்து வெஞ்சர் கேபிட்டலை மீட் பண்ணுறாங்க. இந்த வெஞ்சர் கேபிட்டல், அதாவது குணால் பால், அவங்க வந்து இந்த கம்பெனியில் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஃபார் 25% ஓனர்ஷிப்காக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த விசி இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அப்புறம் இந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 2 crore ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதன் மூலமாக இந்த கம்பெனிக்கு இந்த விசியோட மென்டார்ஷிப் கிடைக்கும். ஸோ இன்னும் ஃபர்தராக பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறமா இயர் 2022ல இந்த கம்பெனி இன்னும் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அதாவது அக்ராஸ் இந்தியாவில் இவங்களோட பிராண்டு வந்து மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆகிருக்கு. ஸோ இதனால்
இந்த 7 வருஷத்துல ராம் இன்னும் அடிஷ்னலா நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கம்பெனில லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ கரண்ட்டா இந்த கம்பெனியோட மதிப்பு வந்து 100 கோடியா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம், ராம் ஸ்டார்ட் பண்ணது 10,00,000 இப்போ கரண்ட்டா அது 100 crore அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட குரோத் லெவல். இந்தியா முழுவதும் ராமோட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாவே சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ராம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து அக்ராஸ் த கண்ட்ரி, அதாவது பேன் இண்டியா லெவலில் இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் த்ரூ அவுட் ஆல் த கண்ட்ரீஸ்லையும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்ட்ரி செட்டப் தேவைப்படும். நிறைய பிரான்ச்சஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரீஸ்லையும் இவங்க பில்டு பண்ணணும். ஸோ இதுக்கு நிறைய மேன் பவரும் தேவைப்படும். இதுக்கு தேவையான ஃபண்டை வந்து வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் மூலமாக ராம்னால ரைஸ் பண்ண முடியலை. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸீட் ஆகும்போது கம்பெனிக்கு இப்போ அதிக அளவிலான ஃபண்டு தேவைப்படுது. இப்போ ராம் இந்த கம்பெனியை ஐபிஓ மூலமாக ரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க தேவையான ஃபண்டை. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. அதாவது இயர் 2025ல் இந்த ஸ்டேஜில் ராம் இந்த கம்பெனியை ஐபிஓ லிஸ்ட் பண்ணி அதன் மூலமாக வர ஃபண்டை வச்சு கம்பெனியோட ஃபர்தர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஐபிஓ போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட மதிப்பு வந்து அசீவ் பண்ணிக்கோங்க 120 கோடியாக ரைஸ் ஆகியிருக்கு. கரண்ட்டாக இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ஷேர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ஓனர்ஷிப்பை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ப்ரொமோட்டர் குரூப் 75%, இந்த வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட 25% இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் வந்து இருக்கும். ராம் அவங்களோட இந்த பிஸ்னஸை பேன் இண்டியா லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக ராம்க்கு வந்து 20 கோடி வந்து ஃபண்டு வந்து தேவைப்படுது. அதே மாதிரி இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. ஸோ இயர்லியாக இன்வெஸ்ட் பண்ண வென்ச்சர் கேபிட்டல் குணால் பால் அவங்க வந்து செர்டைன் ஷேர்ஸை வந்து செல் பண்ணி அதன் மூலமாக கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இந்த 2 ரீசனுக்காக ராம் இந்த கம்பெனியை ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஐபிஓவில் 2 கான்செப்ட் இருக்குது ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறதுல. ஒன்று வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ, இன்னொன்று ஓஎஃப்எஸ். இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக கம்பெனி நியூவாக ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு கொடுப்பாங்க. இதன் மூலமாக வர ஃபண்டு மட்டும்தான் கம்பெனியோட க்ரோத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் இது எப்படின்னா, இயர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் யாராவது அவங்களோட ஷேர்ஸை வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக செல் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக வர ஃபண்டு வந்து யார் செல் பண்ணுறாங்களோ அந்த செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபண்டு போகும். கம்பெனியோட க்ரோத்துக்கு இந்த ஃபண்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ ராமை பொறுத்தவரை 20 கோடி வந்து கம்பெனியோட க்ரோத்துக்கும் பேலன்ஸ் வந்து வென்ச்சர் கேபிட்டல் அவங்களோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ராம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெஷ் மூலமாக 2 லட்சம் நியூ ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது கம்பெனியோட 20 கோடி தேவைக்கு 2 லட்சம் ஷேர்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷில் இஷ்யூ பண்ணுறாங்க. அதே மாதிரி குணால் பால் அவங்களோட ஷேர்ஸ் 2 லட்சத்தை ஆஃபர் ஃபார் சேலில் செல் பண்ணி அவங்க ப்ராஃபிட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஃப்ரெஷ் அண்ட் ஓஎஃப்எஸில் டோட்டலாக 40 கோடி இந்த ஐபிஓ மூலமாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிஓட சைஸ் வந்து 40 கோடியாக இருக்குது. பெர் ஷேரோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸாக இருக்குது. ஸோ டோட்டலாக 4 lakh ஷேர்ஸ் வந்து பப்ளிக்கு ராம் வந்து கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னா, ஐபிஓ வரதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட மதிப்பு வந்து 120 கோடியாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ மூலமாக 40 கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 160 கோடியாக மாறாது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷில் இருந்து வர ஷேர்ஸ் மட்டும்தான் கம்பெனியோட மதிப்பில் வந்து ஆட் ஆகும். ஸோ டோட்டலாக இந்த கம்பெனியோட வேல்யூ வந்து ஃப்ரெஷ்ஷில் இஷ்யூ பண்ண 120 கோடி ப்ளஸ் ப்ரீவியஸாக இருந்த 120 கோடி, டோட்டலாக இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் மதிப்பு ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா 140 கோடியாக இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 14 லட்சமாக இருக்குது. அதாவது ஐபிஓ வரதுக்கு முன்னாடி 12 lakh இருந்தாங்க. ஃப்ரெஷ் மூலமாக ரைஸ் பண்ண 2 lakh இதில் ஆட் ஆகி 14 லட்சமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட ஹோல்டிங் பர்சன்டேஜ், அதாவது ஓனர்ஷிப் எப்படி இருக்குன்னா, ராம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரொமோட்டர் குரூப் வந்து ஐபிஓ மூலமாக எந்த ஒரு ஷேர்ஸும் செல் பண்ணலை. அந்த ராம் அவங்களோட கம்பெனிக்கு தேவையான 20 கோடியை ஐபிஓ மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ராம்க்கு கடன் இல்லை, இதை ரீபே பண்ணணுன்ற தேவையும் இருக்காது. ஆனால் அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் மட்டும்தான் டைல்யூஷன், அதாவது டிக்ரீஸ் ஆகிருக்கு. 75% இருந்து 64% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா
ஷேர்ஸ வந்து பப்ளிக்குக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஓஎஃப்எஸ் மூலமா செல் பண்ண குணால் பால் அவங்களோட ஷேர்ஸ் வந்து ஐபிஓ வரதுக்கு முன்னாடி 25% ஹோல்டு பண்ணியிருந்தாங்க இந்த கம்பெனியில. இப்போ ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஷேர்ஸ் வந்து 7.14% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃப்ரெஷ் மூலமாவும் ஓஎஃப்எஸ் மூலமாவும் வந்த 4 லட்சம் நியூ ஷேர்ஸ் வந்து அதாவது 2 லட்சம் நியூ ஷேர் 2 லட்சம் ஓஎஃப்எஸ் மூலமா வந்த ஷேர்ஸ் வந்து பப்ளிக்குக்கு போகும். ஸோ டோட்டலா 28.5% வந்து பப்ளிக் சைடுல ஹோல்டிங்கா இருக்கும். ஸோ ஃபைனலா இந்த கம்பெனியோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 140 கோடி ஆயிருக்கு. பெர் ஷேரோட பிரைஸ் ₹1000. க டோட்டலா இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14 லட்சமா இருக்கு. ஸோ இதன் மூலமா ரைஸ் பண்ண இந்த 20 கோடி அமௌண்ட்ட வச்சு ராம் அவங்களோட கம்பெனியோட ஃபர்தர் க்ரோத்தான பேன் இண்டியா லெவல்ல க்ரோ பண்றதுக்கு இந்த ஃபண்டை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு கம்பெனியும் அவங்க எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு எந்த ஸ்டேஜ்ல எந்த மாதிரி ஃபண்டை ரைஸ் பண்ணணுன்றத டிசைட் பண்ணி கம்பெனியை ஐபிஓல லிஸ்ட் பண்ணி பப்ளிக் ட்ரேடட் கம்பெனியா மாத்துவாங்க. ஸோ இப்போ பப்ளிக் சைடு வந்து 28% ஹோல்டிங் இருக்கிறதுனால ராமோட இந்த கம்பெனி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறிடுச்சு. ஒரு குயிக் சம்மரியா இந்த கம்பெனி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எந்த மாதிரி வேல்யூவேஷன்ல இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது 10 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல யார் ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்கன்னா ராமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இனிஷியலா 1 லட்சம் ஷேர்ஸை வச்சு இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. வெஞ்சர் கேபிட்டல் என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா இந்த கம்பெனியோட ஹோல்டிங்லேருந்து 25% விசிக்கு போச்சு. ஸோ இதோட ஷேர்ஸ் டைல்யூஷனால ராம் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து 75% ஷேர்ஸ் போச்சு. ஸோ டோட்டலாக இந்த கம்பெனியோட மதிப்பு வந்து 2 கோடியாக இம்ப்ரூவ் ஆச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கம்பெனியோட மதிப்பு வந்து 100 கோடியாக இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் அவங்களோட ஓனர்ஷிப்பில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, சேம். ஆனால் இந்த கம்பெனியோட டோட்டல் ஷேர்ஸ் வந்து 10 லட்சமாக இம்ப்ரூவ் ஆயிருச்சு. ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 120 கோடி இருக்கு. ப்ரீவியஸ் ஸ்டேஜை கம்பேர் பண்ணும்போது இந்த ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடியும் ஓனர்ஷிப் வந்து சேமாக தான் இருக்கு. ஷேர் கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சமாக இருக்கு. இந்த கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா இந்த கம்பெனியோட மதிப்பு வந்து 140 கோடியா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேஜோட 120 கோடி ப்ளஸ் இதில் 20 crore வந்து ஃப்ரெஷ் மூலமாக இந்த கம்பெனி ஐபிஓவில் ரைஸ் பண்ண அமௌண்ட்டு. ஸோ டோட்டலாக 140 கோடியாக இந்த கம்பெனியோட மதிப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக 14 லட்சம் ஷேர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் ஹோல்ட் ஆகிருக்கும். ஹோல்டிங் பர்சன்டேஜ் அதாவது இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் ஐபிஓவில் இஷ்யூ பண்ணுறதுனால டிக்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரமோட்டர் குரூப் 75%ல இருந்து 64% ஆகும். விசி அவங்களோட பாதி ஷேரை ஷெல் பண்ணனால அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் 7%ஆகவும் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் செல் பண்ணி ரைஸ் பண்ண ஃபண்டு மூலமாக வந்த ஷேர்ஸ் வந்து பப்ளிக்கு தான் ஆட் ஆகும். ஸோ ஓவராலாக பப்ளிக்கு கிட்ட 28% ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் கம்பெனி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவங்களோட மதிப்பு இருந்திருக்கு. இதுவே ராம் இந்த கம்பெனியை ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணாமல் இந்த 20 கோடியை பேங்க் லோனை கடனாக வாங்கியிருந்தா என்ன ஆகிருக்குன்னா, இந்த 20 கோடி பேங்க்ல கடனாக வாங்கினாங்கன்னா இதுக்கு 11% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் பெர் இயருக்கு. அதாவது பெர் இயருக்கு நியர்லி 2.3 crore வரை இவங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணணும். ஸோ ஓவராலாக இவங்க 10 வருஷத்துக்கு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 23 கோடி வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணணும். ப்ளஸ் இவங்க கடன் வாங்கின இந்த 20 கோடி அமௌண்ட்டும் இந்த கம்பெனி ரீபே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கும். ஸோ இந்த 10 இயர் இந்த பீரியடில் இந்த கம்பெனி லாஸ் ஆகியிருந்தாலும் ப்ராஃபிட் ஆகிருந்தாலும் இந்த அமௌண்ட்டை கம்பெனி கண்டிப்பாக ரீபே பண்ணி தான் ஆகணும் இந்த பேங்க்குக்கு. ஸோ இந்த பேங்க்குல கடன் வாங்குறதன் மூலமாக கம்பெனிக்கு வந்து ஒரு கடன் ப்ரெஷர் வந்து இருக்கும். அதே மாதிரி கம்பெனியோட க்ரோத்துக்கு இந்த ஃபண்டை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐபிஓங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் கம்பெனி ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அதன் மூலமாக வர ஃபண்டை வந்து கம்பெனி க்ரோத்துக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இந்த கம்பெனி ஐபிஓ வருதுன்னா அந்த கம்பெனி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக எஃபிஷியன்ஸாக செபியோட ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுச்சுன்னா அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது. கம்பெனி ஐபிஓ மூலமாக ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கும் பேங்க்கு மூலமாக ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஃபேக்டர்ஸை செக் பண்ணிடலாம். இப்போ கம்பெனி 20 கோடி பேங்க்கில் வாங்குதுன்னா அது அந்த கம்பெனிக்கு கடன் மாதிரி இருக்கும். இதுவே ஐபிஓ மூலமாக ரைஸ் பண்ணாங்கன்னா அந்த 20 கோடியை கம்பெனியோட ஷேர்ஸை வச்சு இந்த கம்பெனி வாங்கியிருப்பாங்க.
ஸோ பேங்க் லோன் மூலமா வர ஃபண்டுக்கு எந்த ஒரு ஓனர்ஷிப் கம்பெனியோட ஓனர்ஷிப் எதுவும் பேங்க்குக்கு போகாது. எந்த ஒரு ஷேர்ஸும் பேங்க்குக்கு குடுக்க மாட்டாங்க. இதுவே ஐபிஓ மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்கன்னா, இந்த கம்பெனியோட ஷேர்ஸ வந்து பப்ளிக் பீப்பிள்க்கு இஷ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஃபண்ட வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் மூலமா வாங்குனது வந்து கடன். ஸோ அந்த கடன் அமௌண்ட்டும், அதுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த கம்பெனி ரீபே பண்ணணும். பெர் இயர்க்கு நியர்லி 11% வரை, அதாவது 2.3 crore வரை இந்த கம்பெனி இன்ட்ரெஸ்ட்டோட ரீபே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே ஐபிஓ மூலமா ரைஸ் பண்ணாங்கன்னா, இதுக்கு ரீபேமென்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும்னு இல்ல. இதனால கம்பெனிக்கு ஒரு அ டெப்ட் பர்டன் வந்து இருக்காது. ஸோ இதனால கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஐபிஓ மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்றதுனால. ஸோ கம்பெனியோட ரிஸ்க் லெவலும் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி கடன் வாங்குதுன்னா, அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டையும் இம்பாக்ட் பண்ணும். அதே மாதிரி ஐபிஓ மூலமா கம்பெனி ரைஸ் பண்ணாங்கன்னா, நியூவா ஷேர்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா தான் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ பொறுத்தவரை ஒரு கம்பெனி கடன்ல இருக்குன்னா, அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த கம்பெனி மேல ஒரு பேட் ஒப்பீனியன் வரும். இதுவே ஐபிஓ மூலமா ரைஸ் பண்ணாங்கன்னா, இந்த கம்பெனியோட குரோத் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இந்த கம்பெனி எப்படி க்ரோ ஆயிருக்கு, அந்த கம்பெனியோட டார்கெட் என்ன, ஃபியூச்சர் கோல் என்ன, இது எல்லாமே இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணி, இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ரெடியா தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு க்ரோயிங் கம்பெனியும் ஐபிஓ மூலமா தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு டிசைட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஐபிஓனா என்ன, ஐபிஓ பற்றின பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஐபிஓ பிளேலிஸ்ட்டில் இன்னும் ஃபர்தராக ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த பேஷன்ஸ் அண்ட் வாட்சிங்.